ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்காக தான் வாங்கி கொடுத்தாங்க, ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க. சேர்த்து வச்ச காசில் தான் வாங்கினது. என்ன எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸ் பற்றின அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானது செக் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ என்னால் கன்சிஸ்டண்ட்டாக போட முடியலனாலும் ஃப்யூச்சரில் கன்சிஸ்டண்ட்டாக சேவிங்ஸ் பற்றின எல்லா வீடியோஸும் இனிமேல் வரும். ஸோ கொஞ்ச நாள் இப்படி தான் எப்போயாவது தான் வீடியோஸ் போடுவேன். அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அது எல்லாமே வர வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரிங் எல்லாமே மேக்ஸிமம் இந்த தாலி செயினை உருப்படியாக எடுக்கலாம் அப்படின்றதுக்காக 7 பவுனுக்கு தாலி செயின் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு. ஸோ நான் 7 பவுன் எடுக்கிறதுக்காக நிறைய குட்டி குட்டி ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். பட் குட்டி ஜுவல்ஸ்லாம் நம்ம சேல் பண்ணக்கூடாது, அதில் நமக்கு லாபம் இல்லை. இருந்தாலும் உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக அது போட்டுட்டு எடுத்தேன். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கும் ஒரு சில ரிங்ஸ், நிறைய ரிங்ஸ் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் சேல் பண்ணியாச்சு. 2 ரிங்ஸ் தான் இருக்குது. அதுலேயே ஒன்று அடகில் இருக்குது, ஒன்று தான் கையில் இருக்குது. அது கொஞ்சம் சரியாக இருக்காது. ஸோ கேஸ்டிங் மாடலில் வாங்கணும் டெய்லி வியர்க்கு அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட்டை சொன்னோன்னே அவங்க எனக்காக வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே காசு போட்டு வாங்கலை. ஒரு கோல்டு காயின் 1/2 கிராம் லாஸ்ட் வீடியோவில் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த கோல்டு காயினே கொடுத்தாச்சு. சரி, அது 1/2 கிராமில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ வச்சுருந்தாலும் நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு கையில் காசு கொஞ்சம் தேவைப்படுது மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா அந்த காயினை கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு ஹஸ்பண்ட் சேர்த்து வச்சுருந்த காசுலேருந்து சேலரியிலேருந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த ரிங் எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, தஞ்சாவூரில் உள்ள சென்னை சில்க்ஸ்க்கு ரெண்டும் பக்கத்து ஷோரூம் இருக்கும். ஸோ அங்கே தான் வாங்கினோம். வாங்க எப்படி இருக்குன்னு ஜுவல்லரியை பார்க்கலாம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வாங்கின எனக்கான ரிங்கு, கேஸ்டிங் டைப்பு, வளையாது நெளியாது, நம்ம டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கிராம் தான் ஸ்டார்டிங்கே. கேஸ்டிங் டைப் எல்லாம் 1.5 கிராம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் இப்போதைக்குள்ள சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி 1.5 கிராமில் வாங்கிக்கிட்டேன். இது டெய்லி யூஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்காக வியர் பண்ணி காட்டிருக்கேன். நான் மிடில் ஃபிங்கரில் தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த காயின் எவ்வளோக்கு போச்சு எல்லாமே. இது 9 அந்த ஹால்மார்க் இருக்கும் இல்லையா, 6 டிஜிட், அது தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.